ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம நேமிங் ஆங்கிள்ஸ் பிராக்டிஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிக்கிறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா நான் ஆங்கிள்ஸ்னா என்னன்னு சொல்லியிருந்தேன். ஒரு இன்ட்ரோ குடுத்திருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் அ நேம் ஃபார் த மார்க்ட் ஆங்கிள்? ஸோ இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்டிருக்கான். இந்த டர்ன் எவ்வளோன்னு கேட்டிருக்கான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்க எதில் ஃபோக்கஸ் பண்ணணும் நான் சொல்லிடுறேன். இந்த இடத்த மட்டும் தான் ரீஜன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த சர்க்கிள் பண்ணியிருக்க ரீஜன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் மறந்துடுங்க. மறந்துட்டு இப்போ நான் தனியாக வரைகிறேங்க. ஸோ ரெண்டு ரே இருக்கு. இது ஏ, இங்கே டி போடணும், இங்கே சி அவ்வளோதான். ஸோ இப்படி தான் இருக்கு பார்க்க. இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்கான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மீட்டிங் பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்லிக்கிறேங்க. மீட்டிங் பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ். இதில் மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் டூ ரேஸ் தான் வெர்டெக்ஸ். மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் டூ ஆர் மோர் ரேஸ். மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் டூ ஆர் மோர் ரேஸ் இஸ் known as vertex. Two or more rays is known as vertex. ஸோ வெர்டெக்ஸ் தான் அதான். ஸோ வெர்டெக்ஸை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் நேம் பண்ணணும்னா வெர்டெக்ஸ் நடுவில் எழுதிக்கணும். நடுவில் எழுதிட்டு இந்த இந்த ரெண்டு இடத்துலையும் நீங்கள் வேறு வேறு லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் இந்த லெட்டரை டி எழுதலாம், இல்லை சிஓ மாற்றி இன்டர்சேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கலாம். ஸோ டிஏசின்னு எழுதலாம், ஆங்கிள் டிஏசின்னு கூப்பிடலாம், இல்லை ஆங்கிள் சிஏடின்னு கூப்பிடலாம். ஸோ ரெண்டும் ஒன்று தான். ஸோ சிஏடி ஆர் டிஏசி ஆப்ஷன் என்ன இருக்கோ அதுக்கு மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ சிஏடி தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்காங்க, அதை மார்க் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின். ஸோ பேசிக்காக ஆங்கிள் என்னன்னா லைக் மூணு லெட்டர் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கிரைப் பண்ணணும். அதான் ஃபர்ஸ்ட். ஒரு லெட்டர் வச்சு டிஸ்கிரைப் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஏன்னா லைக் லெட்ஸே இந்த இடத்துல இப்போ இது லைட்டாக அழிச்சிடுறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அழிச்சாச்சு. இது அழிச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏன்னா என்னன்னு கேட்பீங்க. இதுவா, இதுவா, இல்லை இதுவா, இல்லை இதுவான்னு கேட்போம். ஸோ ஆங்கிள் ஏன்னு சொன்னாலே யூஸே இல்லை இதில். நம்ம கரெக்டாக இந்த இடத்த பின் பாயிண்ட் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கு தான் மூணு லெட்டர் யூஸ் பண்ணுறோம். டிஏசின்னு சொல்லலாம், இல்லை சிஏடின்னு சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வர்டெக்ஸ் தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் டக்குன்னு மார்க் பண்ணிடலாம். நீங்கள் கன்ஃபியூஷன் இருக்க இருக்க தேவையில்லை அதில். சிஏடி ஆர் டிஏசி, டிஏசி இங்கே ஆங்கிள் போட்டுக்கலாம் பக்கத்தில். இதுதான் ஆங்கிளோட சிம்பிள். ஸோ அடுத்த கொஷின். வாட் இஸ் அ நேம் ஃபார் த மார்க் ஆங்கிள்? ஸோ இந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த இடம் மட்டும். ஸோ இதை எப்படி மார்க் பண்ணலாம்? இது வர்டெக்ஸ் வந்து ஏ தான். ஸோ ஃபர்ஸ்ட் வர்டெக்ஸ் எழுதிருங்க. அப்புறம் மற்ற ரெண்டு லெட்டரையும் இங்கே போட்டுக்கோங்க. இஏஎஃப்னு எழுதலாம், இல்லை எஃப்ஏஇன்னு எழுதலாம். ரிவர்ஸில் கூட எழுதிக்கலாம். ரெண்டும் ஒரே ஆங்கிள் தான் குறிக்குது. இந்த ப்ளூ ஆங்கிள் தான் குறிக்குது. ஸோ இஏஎஃப் ஆர் எஃப்இ எந்த ஆங்கிள் இருக்குங்க? இஏஎஃப் இருக்கு. ஸோ அதை மார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான். அதே மாதிரி இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம்னா வாட் இஸ் த நேம் ஃபார் மார்க் ஆங்கிள் தான் கேட்டிருக்கான். ஸோ இந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, மற்றதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல என்ன கேட்டிருக்கேன்னா இந்த ஆங்கிள் கேட்டிருக்கான். இதுலேயும் வர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரே ஏபிக்கும் ரே ஏசிக்கும் வர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ தான், பாயிண்ட் ஏ. ஸோ மீட்டிங் பாயிண்ட் ஏ தான். ஸோ ஃபர்ஸ்ட் அது எழுதிருங்க. ஸோ மற்ற ரெண்டு லெட்டரையும் எந்த ஆர்டர்ல வேணாலும் போட்டுக்கலாம். நீங்கள் பி இங்கே போடலாம், சி இங்கே போடலாம், இல்லை சியை ஃபர்ஸ்ட் எழுதிட்டு ஏ நடுவில் எழுதிட்டு பி போடலாம். ஸோ ஆங்கிள் கேப்னு எழுதலாம், இல்லை ஆங்கிள் பேக் பிஎஸ்சின்னு எழுதலாம், இல்லை ஆங்கிள் சிஏபின்னு எழுதலாம். ஸோ ஆங்கிள் பிஎஸ்சி தான் கொடுத்துருக்கான். ஸோ அதை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டின். விச் ஆங்கிள் ரெஃபர்ஸ் டு சேம் ஆங்கிள் அஸ் ஜிபிபி? ஸோ இந்த இடம் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ப்ளூ ஆங்கிள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த இடத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஜிபிபி. ஸோ அது தனியாக வேணா வரைஞ்சிக்கிறேன் நான். ஜிபிபி. ஸோ இப்படி இருக்கு பார்க்க. ஜி ஓகே இப்படி இருக்கு. பி வந்து நடுவில், ஜி இங்க, ஜிபிபி இந்த ஆங்கிள் தான் கேட்டிருக்கோம். ஸோ மூணு மூணு கர்வ் மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி எங்க இருக்குங்க? இதுதான் சி ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ மார்க் பண்ணிங்க. அவ்வளோதான். மற்ற எந்த ஆப்ஷனும் இதுக்கு மேட்ச் ஆகல. இந்த மாதிரி இல்லை. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் த நேம் ஆஃப் த மார்க் ஆங்கிள்? ஸோ இந்த பெரிய கர்வ் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரே ஏசியை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம் கம்ப்ளீட்டாக. ஸோ இப்போ இதோட நேம் என்ன எழுதலாம்? லைக் வர்டெக்ஸ் வந்து ஏ தான். இந்த ஃபுல் ஆங்கிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் இது வந்து வர்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு பிஎன்டி எந்த ஆர்டர்ல வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பிளாக்ல எப்படி வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். பிஎன்டியும் பி இங்கே போட்டு பி இங்கே போடலாம், இல்லை பிஏ ஃபர்ஸ்ட் எழுதிட்டு டிஏ லாஸ்ட் எழுதலாம். ஸோ பேடுன்னு வரும், இல்லை டேப்னு ஒரு ஆங்கிள். ஆங்கிள் டிஏபி ஆர் ஆங்கிள் பிஏடி. ஸோ ஆங்கிள் பிஏடி தான் கொடுத்துருக்கான், ஆங்கிள் டிஏபி கொடுக்கல. ஸோ பிஏடி தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கீ டேக்கவே என்னன்னா ஃபர்ஸ்ட் ரைட் த வெர்டெக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் டவுன் த வெர்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் மார்க் த வெர்டெக்ஸ். மார்க் த வெர்டெக்ஸ். மார்க் த வெர்டெக்ஸ். அதாவது மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் டூ ரேஸ். அதான் வெர்டெக்ஸ். மார்க் த வெர்டெக்ஸ் அண்ட் ரைட் இட் டவுன். ரைட் இட் டவுன். தென் அப்புறம் என்ன பண்ணணும்னா தென் write the other two letters in any order. Write down the other two letters in any order. Write down the other two letters in any order.
பேசிக் ஐடியா தான். ஆங்கிளை மார்க் பண்ணிட்டு வெர்டெக்ஸ் எழுதிட்டு மற்ற 2 லெட்டரையும் ஃபர்ஸ்ட்டோ லாஸ்ட்டோ எழுதிக்கலாம். நடுவில் ஆங்கிள் நடுவில் அந்த வெர்டெக்ஸ் இருக்கணும் அவ்வளவுதான். எல்லா இடத்துலையும் நான் அதான் பண்ணியிருக்கேன். ரைட் டவுன் தி அதர் 2 லெட்டர்ஸ் இன் எனி ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர் லாஸ்ட், எனி ஆர்டர். ஃபர்ஸ்ட்ல எழுதலாம் இல்லை லாஸ்ட்ல எழுதலாம். நடுவில் வெர்டெக்ஸ் தான் இருக்கும். அதான் பேசிக் ஐடியா. வெர்டெக்ஸ் ஷுட் பி இன் த மிடில். வெர்டெக்ஸ் கம்ஸ் டு த மிடில். மிடில்னா நடுவில். அதான் மிடில் எழுதுறேன். மிடில் அவ்வளோதான். ஸோ பேசிக்கா இதுதான். இந்த ஐடியா இருந்தால் போதும். நீங்கள் எந்த ஆங்கிள்னாலும் நேம் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 5 கொஸ்டின் போட்டிருக்கோம். மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 ஆர் மோர் ரேஸ் கரெக்டா? ஐ திங்க் தட்ஸ் ஃபைன். வெர்டெக்ஸ்னா 2 ஆர் மோர் ரேஸ்னு வராதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இது 2 ரேஸ் தான் வரும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஆங்கிள்லாம். 2 ரேஸ், மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் 2 ரேஸ்னு வச்சுக்கலாமே. லெட்ஸ் சே இந்த மாதிரி 2 ரேஸ். இது ஆங்கிள் கரெக்டாக இதான் டெஃபினேஷன் வரும். ஸோ ஆங்கிள் இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும் ஆங்கிள். ஆங்கிள்னே எவ்வளோ. ஸோ 2-3 ரே இருந்தால் எங்களுக்கு அல்டிமேட்டாக நம்ம இப்படி தான் பார்ப்போம். இதுதான் ஆங்கிள்னு பார்ப்போம். நிறைய ரேஸ் இருந்தால் கூட நம்ம அல்டிமேட்டாக 2 ரேவை தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இது இவ்வளோ பெரிய ஆங்கிள்னா கூட நம்ம இந்த ரேவையும் இந்த ரேவையும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அதான் பேசிக் ஐடியா. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதான் பார்க்குறோம். அனதர் வே ஆஃப் லுக்கிங் அட் ஆங்கிள்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.